வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மனிதரோட பழகுறோம். டெய்லி நமக்கு நிறைய சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து அதிலிருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஓகே இந்த சம்பவம் இதனால தான் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வர்றோம். ஆனால் நம்ம மைண்டு இது நல்லது, இது கெட்டது, இது கரெக்டு, இது தப்புன்னு எப்பயுமே ஒரு சம்பவத்தையும் சரி ஒரு மனுஷங்களையும் சரி ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே போகிறோம். இது மிகப்பெரிய தவறுங்க. அதாவது இதனால் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோன்னு சொன்னால், உலகத்தில் எதையுமே என்னால் உண்மையாகவே உணரவே முடியாமல் போய்விட்டோம். எப்பயுமே நான் ஒரு ஃபில்டரோட தான் உலகத்தையே பார்க்குறேன். திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் வித் த வேர்ல்டு. அப்போ நான் உண்மையை என்றைக்குமே நம்ம பார்க்க முடியாது. வி ஆர் ஒன்லி ஹலுசினேட்டிங், வி ஆர் நாட் லிவிங் லைஃப் அண்ட் வி ஆர் நாட் லுக்கிங் அட் த ரியாலிட்டி. இதுதான் மிகப்பெரிய உண்மைங்க. ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேள்வி. வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மனிதரோட பழகுறோம். டெய்லி நமக்கு நிறைய சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து அதிலிருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஓகே இந்த சம்பவம் இதனால தான் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வர்றோம். இப்போ ஒரு மனுஷனை பார்க்குறோம், அவன் பேசுகிற விதம், அவனோட பாடி லாங்குவேஜு, அவங்களோட பழக்க வழக்கம், இதெல்லாம் பார்த்து ஓ இவன் இப்படி தான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இப்போ நமக்கு போயிடுது. இதன் அடிப்படையில் தான் என் வாழ்க்கையே போயிட்டுருக்குது. இது பல நேரங்களில் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டு தப்பாகி பெரிய பெரிய பிரச்சனையில் போய் நான் மாட்டுறேன் குருஜி. சில நேரங்களில் அது சரியாக இருக்குது, தப்பாக இருக்குது. இப்போ நான் உண்மையிலே ஜட்ஜ் பண்ணணுமா பண்ணக்கூடாதாங்கிற பெரிய குழப்பமே வந்துருச்சு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்க. ரொம்ப அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆன்சரை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதோட ரீசனிங்கை சொல்கிறேன். ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறத பண்ணவே கூடாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த சம்பவத்தையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. இது நல்லது, கெட்டது, இது தப்பாயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க. நம்பர் 1. நம்பர் 2, எந்த மனிதர்களையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. நடக்கிற விஷயங்கள் எதையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அப்படின்னா ஏன் குருஜி? அப்படின்னா எப்படி வாழ்கிறது நான்? அதாவது ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போது இன்றைக்கி ஒரு மனிதரை பார்க்குறீங்க, அந்த மனுஷன் கூட நிறைய பழகுறீங்க. அவன் பழக அது மனைவியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், ஆஃபீஸில் கலீகாக இருக்கலாம், பாஸாக இருக்கலாம், இல்லை புது அக்வைண்டன்ஸ் எங்கேயோ சந்திக்கிறீங்க, புதிய மனிதராக இருக்கலாம், யதார்த்தமாக சந்திக்கிற எந்த மாதிரி மனிதர்களாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சம்பவங்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து உங்களோட மைண்டில் அதை பதிவு பண்ணிட்டீங்க, இவர் இப்படித்தான். இது ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு விஷயத்தை என் மைண்டு பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, இவர் இப்படித்தான். ஒரு ஃபில்டர் போய் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓ இந்த மனுஷனா இவன் இப்படித்தான், ஓ அந்த மனுஷனா அவன் அப்படி, இவன் இப்படி, இவன் இப்படி, இவன் இப்படி, இவன் இப்படி. இப்போ நான் கேட்குறேன், இத்தனை பேரை நீங்கள் ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கீங்களே, இந்த மனிதர்கள் நாளைக்கு மாறுவார்கள் அல்லவா? ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? இப்போது நீங்கள் எதிரின்னு நீங்கள் யாரை முடிவு பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அந்த எதிரிக்கும் 10 நண்பர்கள் இருக்கிறாங்க சார். அந்த எதிரியை உயிருக்கு உயிராக காதலிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் எதிரின்னு உங்களுடைய ஃபில்டரை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் ஒருத்தர் வேறு மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு அவரை மாதிரி ஒரு மனுஷன் இல்லைன்னு சொல்லி அவர் ஜட்ஜ் பண்ணியிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் அவருக்கும் உங்களுக்கும் நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் நீங்கள் விருப்பு வெறுப்புகளை வச்சு நீங்கள் எதிரின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. அதே மனிதனை இன்னொருத்தர் அவங்களுக்குள்ளே நடந்த சம்பவங்களை வைத்து அவர் நல்லவர் கெட்டவருங்கிறத முடிவு பண்ணியிருக்கிறார். இப்போது அவருக்கு நடந்த அந்த லைஃப் சிச்சுவேஷன்ஸு நாளைக்கு உங்களுக்கும் அதே மனிதர் கூட நடந்தால் உங்களோட ஒப்பீனியன் எல்லாம் மாறி போயிடும். ஓ மை காட், இவ்வளோ நாளாக அவரை நான் தப்பாகவே நினச்சிட்டு இருந்தேனே, ஆனால் இப்போ பார்த்தா தான் தெரியுது அவர் எவ்வளோ அருமையான மனுஷன் அப்படின்னு இன்னொரு புது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போவீங்க. அதுவும் தவறு என்று சொல்கிறேன். அவர் நல்லவரும் அல்ல,
கெட்டவரும் அல்ல. அந்த சூழ்நிலையில் அந்த சம்பவம் நடக்கும்போது அவர் அப்படி பிஹேவ் பண்ணாரு. அவ்வளோதான் பாயிண்ட்டு. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு சம்பவம் நிகழும் பொழுது அவர் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு. இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் போட்டு அவருக்கு ஒரு பிராண்ட் பண்ணி அதுக்கு ஒரு லேபிளை போட்டு அதுக்குள்ளே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போட்டு வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுதான் மிகப்பெரிய தவறு. இதுக்கு பேர் தான் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இது வந்து மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, பொருட்கள் அல்லது சம்பவங்கள், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிறைய சம்பவங்களையும் நீங்கள் நல்லது கெட்டதுன்னு நினச்சிருக்கீங்க. அப்படி கிடையவே கிடையாது. இதை இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். இந்த கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கதை. ரொம்ப அற்புதமான ஒரு கதை. ஒரு குரு பேசின கதை, என்னால் மறக்க முடியாத கதை. அதாவது ஒரு கிராமத்தில், ஒரு கிராமம்னா நம்ம ஊரில், ஒரு ஃபாரினில், ஒரு யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு சபர்ப் ஏரியாவில் ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்குது. ரேஞ்சுனா தெரியுமில்ல, குதிரை லாயம் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் அந்த ஊரில் நிறைய மக்கள் இருக்காங்க. அதில் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு வயது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 65 வயசு, ஒரு ஞானின்னு சொல்லலாம். அவரிடத்தில் அற்புதமான ஒரு வெள்ளை குதிரை இருந்தது. நிறைய குதிரைகள் வச்சுருந்தார். அதில் ஒரு வெள்ளை குதிரை, பயங்கர ஒரு ஜாதி குதிரை. அந்த மாதிரி குதிரை வந்து ரேரஸ்ட் ஆஃப் த ரேர். குதிரைகள்னாலே விலை மதிக்க முடியாத குதிரைகள் எல்லாமே இருக்குது. லட்சக்கணக்கில் போகக்கூடிய, விலை மதிக்கக்கூடிய குதிரைகள் இருக்கிறது. அப்பேற்பட்ட குதிரையிலே இது ஒரு வைரம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவர்கிட்ட அந்த குதிரை இவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாலே அந்த ஊர் மக்கள்லாம் அவரை பார்த்து பயங்கரமாக பொறாமப்பட்டாங்க. இப்படி ஒரு குதிரை வச்சுருக்காரு, விலை மதிக்க முடியாத ஒரு குதிரையை அவர் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து பொறாமப்பட்டு, உனக்கு என்னப்பா, நீ வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆள், இப்பேற்பட்ட குதிரை யார்கிட்டையும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் உங்ககிட்ட இருக்குன்னு ஊர் மக்கள்லாம் அவரை ரொம்ப அப்படியே பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் திடீரென்று பார்த்தா அவர் அந்த குதிரை லாயத்தில் எல்லா குதிரையும் இருக்குது, இந்த வெள்ளை குதிரையை காணோம். ஊர் மக்கள்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. அவர் பையன் ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. ஐயோ, நம்ம குதிரையை காணாமல் போச்சு, யாராவது திருடிட்டாங்களா, இல்லை இந்த குதிரை காணாமல் போய் விட்டதா அப்படின்னு பெரிய ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஒரு க்ளூவும் இல்லை. ஒரு வாரம் ஓடி விட்டது, போயிடுச்சு, தொலைஞ்சு போச்சு. ஊர் மக்கள்லாம் நினச்சாங்க, பார்ப்பா அவன் பெரிய யோகக்காரன் நினச்சோம், ஆனால் பாரு அவனுக்கு யோகம் இருந்தும் கொடுத்து வைக்கல பாரு, அந்த குதிரை காணாமல் போயிடுச்சு. உண்மையிலே எவ்வளோ பெரிய வருத்தம் அவனுக்கு இருக்கும், நினச்சி பார்க்க முடியாத ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குமே. ச்சே பாவம், நமக்கெல்லாம் குதிரை இல்லாமல் இருக்குது, ஆனால் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு அவர்கிட்ட துக்கம் விசாரித்தாங்க. அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னார்னா, பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org. எனக்கு நீ வாழ்க்கை ஒன்று நான் வீணா போகலை, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, எந்த விதமான பாதிப்பும் இல்லை, இன்னைக்கு என்னுடைய குதிரை காணாமல் போய்விட்டது, அவ்வளோதான் உண்மையே தவிர இது கரெக்டா தப்பா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் நான் அதை பற்றி கவலைப்படலை. சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக அது நடந்திருக்கிறதுன்னு அவர் அமைதியாக உட்கார்ந்துருக்கார், பதிலே சொல்லாமல். ஒரு 20 நாள் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு குதிரை போயிட்டு திரும்பி வந்துருச்சு. அந்த குதிரை அது மட்டும் வரலை, அதோட ஜாதியில் இருக்கக்கூடிய இன்னொரு 10 குதிரையை அது கூட்டிகிட்டு வந்துருச்சு. இப்போ அந்த குதிரை ஒரு 10 குதிரையை கூட்டிகிட்டு வந்துருச்சு, அதே ஜாதி குதிரையை. அவர் பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. எங்கேருந்துப்பா இந்த 10 குதிரை வந்துச்சு? இது நடந்து 1 மாதம் கழிச்சு இது நடக்குது இந்த சம்பவம். உடனே ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு, நம்ம ஏதோ அவர் வந்து குதிரை தொலைஞ்சு போச்சு, அதனால் வந்து அவருக்கு பயங்கரமான ஒரு கெட்ட விஷயம் நடந்துருச்சு, அவருக்கு நேரம் சரியில்லைன்னு நம்மெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தா அவருக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. ஒரு குதிரை வச்சுருந்தாலே அவர் பெரிய கோடீஸ்வரன்னு சொல்லலாம், இப்போ 10 குதிரை வந்துருச்சு, நினச்சி பார்க்க முடியாத பெரிய ஆள் ஆகிட்டார் அவர் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் ஒரே சந்தோஷம். என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு.
திரும்ப எல்லாமே அவர்கிட்ட போய், நாங்கள் ஏதோ உன்னை தப்பாக சொல்லிட்டோம், உனக்கு இப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் இதை பேசியிருக்கவே மாட்டோம்னு அவர் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு, நீ இதை யோகம்னு சொல்கிறீங்க, நான் அப்படி பார்க்கலன்னு அவர் அதுக்கும் அமைதியாகத்தான் இருக்கிறார். இப்போது என்ன நடக்குது? இன்னும் அவருக்கு இருந்தது ஒரே ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைக்கு அவருக்கு அந்த குதிரையை எப்படி ஓட்டணும் அதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவன் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறான். அவன் அந்த வெள்ளை குதிரையில் தான் எப்போயுமே சவாரி செய்வான். அந்த ஊரில் அப்படியே சவாரி வரும்போது அந்த மலையில் அப்படியே போகும்போது ஊர் மக்களே பார்த்து அப்படியே இப்படிப்பட்ட ஒரு ஒரு மனுஷ வாழ்க்கை வாழ்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டுட்டு இருந்த காலம் போய், இப்போ தினந்தோறும் அவன் அந்த 10 விதமான குதிரையில் மாறி மாறி போகும்போது அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மக்கள்லாம் அப்படியே பொறாமப்பட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த பையன் ஒவ்வொரு குதிரையும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாளும் போவான். நம்ம ஒரு 10 ஃபெராரி கார் வச்சுருந்து டெய்லி ஒரு காரில் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி 10 விதமான ஃபெராரியில் அந்த பையன் அப்படியே போயிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு மலையோட பீக்கில் போயிட்டு அதிலிருந்து சரிஞ்சு அந்த குதிரை ஸ்லிப்பாகி கீழே விழுந்து உருண்டு பிறண்டு கீழே பாறையில் அடித்து அவனுடைய இடது கால் முட்டு உடஞ்சி அந்த காலே உடஞ்சி போய் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவனை தூக்கிட்டு வீட்டில் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு டாக்டர் சொல்கிறாரு, இவனால் அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு நடக்கவே கூடாது, இந்த கால் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்து, எதாக இருந்தாலும் ஒரு 2-3 வருடத்துக்கு அப்புறம்தான் இவன் நடக்க முடியுமா, இதை எப்படி சரி பண்ண முடியும், ஏன்னா அதனுடைய நரம்பு மண்டலமே பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சர்ஜரி பண்ணி படுக்க வச்சிட்டாங்க. மறுபடியும் அந்த ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு, இவருக்கு பெரிய யோகக்காரன்னு சொன்னோம், ஆனால் இவரை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடவுள் அவருக்கு எல்லாம் கொடுத்துருக்காருன்னு நம்ம சொன்னோம், ஆனால் எல்லாத்தையும் கொடுத்த கடவுள் ஒரே ஒரு பையன் வாரிசையும் கொடுத்து எந்த குதிரையுமே ஓட்ட முடியாத அளவுக்கு அவன் காலை உடைச்சிட்டாருன்னு நினைக்கும் போது அவருக்கு எவ்வளோ விதி அவர் வாழ்க்கையில் எப்படி விளையாடி எப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட அந்த பெரியவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அந்த பெரியவர் பார்த்துட்டு, தெரியல, இன்னைக்கு என் பையன் கால் உடஞ்சிருக்கு, இது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல, வாழ்க்கை எப்படி போகுதோ போகட்டும் அப்படின்னு அவர் அதுக்கும் அமைதியாகத்தான் இருந்தார். இந்த சம்பவம் நடந்து ஒரு 2-3 மாதம் கழித்து அந்த நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் ஒரு போர் வருது. ஒரு வார், மிகப்பெரிய, அந்த நாடுக்கும் இந்த நெய்பருக்கும் இடையில் ஒரு பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருந்து அது போராக மாறி இப்போது அந்த நாட்டில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. டிக்ளேர் பண்ண உடனே கவர்மெண்ட்டில் என்ன உத்தரவு போட்டாங்கன்னா, நம்மளுடைய மிலிட்ரிக்கு நிறைய மக்கள் தேவைப்படுகிறது, நிறைய சப்போர்ட் தேவைப்படுது, இல்லைன்னா எதிரியை நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் 18 வயசுக்கு மேலே இருக்கிற அத்தனை இளைஞர்களும் அவங்க நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நீங்கள் மிலிட்ரிக்கு வந்தாகணும்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சி ரூல் போட்டாங்க. போட்ட அடுத்த செகண்டு மிலிட்ரி ஒவ்வொரு ஊராக போய் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற 18 வயசுக்கு மேலே இருக்கிற அடல்ட் பசங்களை எல்லாம் வேனில் கொண்டு போகிறாங்க மிலிட்ரிக்காக, போருக்காக. அப்போ இந்த ஊருக்கும் வந்தாங்க. இந்த ஊருக்கு அந்த ஊர் மக்களுடைய அத்தனை பிள்ளைங்களும், அடல்ட்டாக இருக்கிற அத்தனை பிள்ளைங்களையும் மிலிட்ரி கூட்டிகிட்டு போயிடுச்சு. அப்போ ஊர் மக்கள்லாம் உட்காந்து அழுதாங்க, ஐயோ என் பையன் போருக்கு போகிறானே, இவன் நாளைக்கு உசுரோட திரும்பி வருவானான்னு தெரியலையே அப்படின்னு ஊரே ரொம்ப சோகத்தில் போயிடுச்சு. ஆனால் பாருங்கள், ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய விஷயம் புரிஞ்சுது. இந்த பெரியவரோட பிள்ளைய மட்டும் அவங்க தூக்கலை. என்ன காரணம்னா, அவன் கால் உடஞ்சிருக்கு, அவனால் போர் செய்ய முடியாது, அதனால் அவனை விட்டுருங்கப்பா, அவனை போய் எப்படி நம்ம கூட்டிகிட்டு போக முடியும், விட்டுட்டாங்க. உடனே இவங்க ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டு, ஆஹா, நம்ம இவனுக்கு கால் உடஞ்சதை மிகப்பெரிய பாதிப்புன்னு நினச்சோம், இந்த ஆள் மிக சோகத்தில் இருக்கார், இது பெரிய ஒரு துக்கமான சம்பவம் இவங்க வாழ்க்கையில் நினச்சோம், பார்த்தா இவருக்கு தாங்க பெரிய அதிர்ஷ்டம். அதாவது நமக்கு பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்க, நாளைக்கு உசுரோட திரும்பி வருவானான்னு தெரியல, ஆனால் இவர் பிள்ளை பாருங்கள், எவ்வளோ சொத்து இருந்தாலும் அவர் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு வாரிசு இன்றைக்கி உசுரோடு இருக்குது, இந்த பையன் சாக மாட்டான், கால் தான் போயிருக்கு, எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட போய், ஐயா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்ச எப்பயுமே கடவுள் உங்கள் பக்கம்தான் இருக்கார்,
அப்படின்னு சொல்லி திரும்பவும் போய் அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பெரியவர் பார்த்துட்டு, இப்போவும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த கால் உடஞ்சது நல்லது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது கெடுதல்னு சொன்னீங்க. குதிரை போனது நல்லதுன்னீங்க, அப்புறம் கெடுதல்னீங்க, அப்புறம் நல்லதுன்னீங்க. வாழ்க்கையில் இதே மாதிரி ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், என் பையன் போருக்கு போகாமல் இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும்? நான் எதையுமே ஜட்ஜ் பண்ணலை. இந்த கணத்தில் என் புள்ள என் கூட இருக்கான், உங்கள் புள்ள இல்லை. இது ஒன்று மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. நாளைக்கு என்ன வரப்போகுதுங்கிறத பார்த்தா தான் இன்னைக்கு இந்த சம்பவம் நல்லதா கெட்டதான்னு தெரியும். ஸோ எந்த காலத்திலையும் நான் மட்டுமல்ல, நீங்களும் ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை சொல்கிறார். அதாவது இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நம்ம லைஃப்பில் நிறைய சம்பவங்கள் நடக்கும். அந்த சம்பவம் இன்றைக்கி நீங்கள் காலையில் கிளம்பி ஃப்ளைட்டை பிடிக்கலான்னு போவீங்க. ஒரு சின்ன ஒரே ஒரு சம்பவம். ஃப்ளைட்டை பிடிக்கலான்னு நீங்கள் போகும்போது போகிற வழியில் உங்கள் கார் டயர் பஞ்சர் ஆகி நீங்கள் ஃப்ளைட்டை விட்டுட்டீங்க. அப்போ கார் டயர் பஞ்சர் ஆச்சு, இந்த ஃப்ளைட்டு வந்து அமெரிக்கா ஃப்ளைட்டை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிடும். அதை வந்து இப்படி நான் ஃப்ளைட்டை விட்டுட்டேனே, வாழ்க்கையில் முதல் முறையாக நான் யுஎஸ் போகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சி, இது வந்து ஒரு பெரிய துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் இப்படி நடந்து போச்சு. ஒருவேளை நான் அமெரிக்கா போகக்கூடாதுன்னு தலையெழுத்து எழுதியிருக்கோ அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அந்த சம்பவம் நடந்து நீங்கள் வீட்டில் வந்து உட்காந்து அழுதுட்டுருக்கிறீங்க. நீங்கள் போன ஃப்ளைட்டு, நீங்கள் மிஸ் பண்ண அந்த ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட் ஆகி அதில் போன அத்தனை பேரும் இறந்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? மிகப்பெரிய பாக்கியசாலின்னு சொல்வீங்க. எஸ், இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஆனால் நம்ம மைண்டு வந்து இது நல்லது, இது கெட்டது, இது கரெக்டு, இது தப்புன்னு எப்பயுமே ஒரு சம்பவத்தையும் சரி, ஒரு மனுஷங்களையும் சரி ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே போகிறோம். இது மிகப்பெரிய தவறுங்க. அதாவது ஒரு மனுஷனோட நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க, அல்லது அவரை பற்றி ஒரு தவறான கருத்தை நீங்கள் காதில் கேட்டிருப்பீங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அவர் ஒரு பெரிய தவறை ஒன்று பண்ணியிருப்பார். ஒரு கொலை பண்ணியிருக்கலாம், எக்ஸ்ட்ரீம் திங்க் பண்ணால் யாரையோ ஒருத்தர் சீட்டிங் பண்ணியிருக்கலாம், ஏமாற்றிருக்கலாம், ஒரு ஆணை ஏமாற்றிருக்கலாம், பெண்ணை ஏமாற்றிருக்கலாம், அப்பா சொத்தை திருடி இருக்கலாம், சொந்த மனைவியை உதாசீனப்படுத்தியிருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று. அந்த சம்பவத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம்? அந்த மனுஷனை நம்ம தப்பாக நினச்சிருவோம். தப்பாக நினச்சி அவன் பர்மனண்ட்டாகவே அவன் அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம இருப்போம். இந்த சம்பவம் நடந்து 5 வருஷம் 10 வருஷம் கழித்து அந்த மனிதரை நீங்கள் எங்கேயாவது சந்திச்சா கூட, ஏய் இவன் எங்கள் அப்பாவை ஏமாத்தினவன்ல, இவன் கொலை பண்ணவன்ல, இவன் பெரிய சீட்டிங் பண்ணவன்ல, இப்படித்தான் உங்கள் மைண்டு சொல்லும். சார், அதுக்கப்புறம் அவர் ஒரு பெரிய புத்தராக கூட மாறி இருக்கலாம். அந்த சம்பவம் நடந்து அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளாக கூட மாறி இருக்கலாம். ஆனால் உங்கள் மனம் என்ன சொல்லும்னா, அவரை தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது எவ்வளோ பெரிய தவறு செய்கிறோம் நம்ம வாழ்க்கையிலங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வெளியாளுங்களில் நம்ம கூட இருக்கிறவங்களையே நீங்கள் அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்போம். பிக்கெஸ்ட்டு பெரிய உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டாப் ஆல் தீஸ் ஜட்ஜ்மெண்ட். எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அது வந்து அந்த நாளில் அந்த சம்பவத்தில் அவர் அப்படி இருந்தார், இன்னைக்கு அவர் எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் ஒரு திறந்த மனசோட இப்போ அந்த மனிதரையோ அந்த சிச்சுவேஷனை நான் பார்க்கணும். இப்போ அவர் எப்படி இருக்கார்? தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். உலகத்தில் யாருமே நல்லவன் கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு தவறு நம்ம செய்திருப்போம். அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம். இன்றைக்கி ஜெயிலில் நிறைய கொலைகாரங்க இருக்காங்க. ஒரு மொமெண்ட்டு அவன் அந்த தப்பை பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு அவன் பெரிய ஆளாக ஒரு நல்லவனாக கூட மாறி இருக்கலாம். ஆனால் இந்த உலகமும் இந்த சுற்றி இருக்கிறவங்களும் என்ன சொல்லுவோம்? இவன் ஒரு கொலைகாரன் அப்படின்னே நம்ம மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். விச் இஸ் அ வெரி வெரி ஸ்டூபிட் திங். அண்ட் இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு அணுகுமுறையில் தான் நம்ம வாழ்கிறோம். உலகத்தில் இருக்கிற அத்தனை சம்பவங்களையும் வைத்து அத்தனை மனுஷங்களை பற்றி நம்ம நிறைய ஃபில்டர் வச்சுருக்கோம். இது மாதிரி ஃபில்டர் போட்டு போட்டு வச்சுருக்கோம். இதனால் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோன்னு சொன்னால், உலகத்தில் எதையுமே என்னால் உண்மையாகவே உணரவே முடியாமல் போய்விட்டோம். எப்பயுமே நான் ஒரு ஃபில்டரோட தான் உலகத்தையே பார்க்குறேன். திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் வித் த வேர்ல்டு.
அப்போ நான் உண்மையை என்றைக்குமே நம்ம பார்க்க முடியாது. we are only hallucinating, we are not living life and we are not looking at the reality. இதுதான் மிகப்பெரிய உண்மைங்க. இது எவ்வளோ பெரிய தவறு நம்ம செய்கிறோங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறத பண்ணக்கூடாது, யாரையுமே பண்ணக்கூடாது. அப்படின்னா நான் எப்படி வாழ்கிறது? இந்த கணத்தில் அவன் அப்போ செஞ்ச தவறை நான் விட்டுட்டு அவனை நல்லவன் நினச்சி அசீம் பண்ணுறதா கூடாது. ஓப்பன் மைண்டடாக இருங்க, உணர்வோடு இருங்க, கான்ஷியஸாக இருங்க, விழிப்பாக இருங்க. இந்த கணத்தில் விழிப்பாக கான்ஷியஸாக நான் அவரை பார்க்கும்போது என்னுடைய உணர்வு சொல்லிக் கொடுக்கும் இப்போ அந்த மனிதர் எப்படி இருக்கார் என்பது. அதை வச்சு தான் நீங்கள் டெசிஷனே எடுக்கணும். அதை வச்சு தான் ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்கள் முடிவு பண்ணணும். யூ கேனாட் ப்ரீஜட்ஜ் எவ்ரி திங். திஸ் இஸ் யுவர் ப்ரெஜுடிஸ் இன் த மைண்ட். இது வந்து மிகப்பெரிய ஒரு நோயின்னு தான் சொல்லுவோம். ஜட்ஜ்மெண்ட் இஸ் அ டிசீஸ், இட் இஸ் அ பிக்கெஸ்ட் க்ரைம். அதுதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆற்றுல தண்ணி ஓடுது, தண்ணி எடுத்து பார்க்குறீங்க, தண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, அதை எடுத்து குடிக்கிறீங்க, தண்ணி சூப்பராக இருக்குது. தண்ணி சூப்பராக இருக்கா, குடிச்சிட்டு திரும்பி பார்க்காம போ. இந்த தண்ணி எங்கேருந்து வந்துச்சுன்னு நீ ஆராய்ச்சி பண்ணன்னா அது ஒரு சாக்கடையிலேருந்து தான் வந்திருக்கும். அதோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா பெரிய குப்பையாக இருக்கும். அதை நீ ஒரு நிமிஷம் இப்படி யோசிச்சின்னா அதை குடிக்கவே மாட்டேன். அது என்றைக்குமே ஆரம்பிக்கும் போது குப்பையில் ஆரம்பிச்சிருக்கும், எங்கே வேணா இருந்திருக்கும். அதை பார்க்காதடா. அதே மாதிரி ஒரு ரிஷி இருக்கிறாரு, ஒரு குரு இருக்கிறாரு. இப்போது அவர் வந்து இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேளு. அவர் எங்கேருந்து வந்தார்? இவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தப்பு பண்ணியிருக்கிறாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எப்படி இருந்தாருன்னு பார்த்தா பெரிய கொலைகாரனாக கூட இருந்திருப்பார், மிகப்பெரிய கொடுமைக்காரனாக கூட இருந்திருப்பார், ஒரு ரேபிஸ்டாக கூட இருந்திருப்பார், ஒரு தகாத முறையில் கூட அப்படி இருக்கிறவர் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக மாறி இருக்கார். நீ அதை வச்சுட்டு அவர் அப்படிப்பட்ட ஆள், இவர் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நீ நினச்சின்னா இழப்பு உனக்குத்தான். அதைத்தான் அந்த காலத்தில் பெரியோர்கள் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய ஒரு மனிதராக இருந்தாலும் அவர் வாழ்க்கையில் அனுபவத்தில் தான் அவர் உயர்ந்திருக்கிறார். அந்த கசப்பான அனுபவம் தான் அவரை மிகப்பெரிய ஒரு மனிதராக இங்கே ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது யாரையுமே நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஜட்ஜ்மெண்ட் இஸ் எ பிக்கெஸ்ட் க்ரைம் அண்ட் இட் இஸ் எ பிக்கெஸ்ட் டிசீஸ். இந்த கணத்தில் இருந்து கணத்துக்கு கணம் ஒவ்வொரு மனிதரையும் ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள். ஒரு குழந்தை எப்படி பார்க்கும், ஒரு எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல், எந்த விதமான விகல்பமும் இல்லாமல் பார்க்கும். அந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒவ்வொரு கணமும் எனர்ஜியோடு இருப்பீங்க, உணர்வோடு இருப்பீங்க. அந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் எது கரெக்டு எது தப்புன்னு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.